ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் மீனா தங்கமேல் கூட பேசுகிறத சொல்லி விட்டுடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதியும் பாண்டியனும் பயங்கர கோவத்தோட மீனாவை வீட்டுக்கு வர வச்சு, ஏன் மீனா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்குது, அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படி என்ன மீனா நியாயமான காரணம் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா மீனா, இந்த விஷயத்த எங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம், இந்த விஷயத்த சரவணன் கிட்டயாச்சும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, சரவணன் மாமா கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்த பற்றி சொல்லியாச்சு. ஆனால் சரவணன் மாமா என்ன சொன்னாரும் உங்களுக்கு தெரியுமா? சரவணன் மாமா அக்கா போய் விஷயத்த சொன்னப்போ இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லிட்டு மயிலாக்காவை ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அதனாலதான் மயிலாக்காவும் இனிமே உங்க குடும்பத்திலயோ இல்ல மாமா கூடயோ இனிமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு மயிலாக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இப்போ வரைக்குமே அந்த வார்த்தை அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ, என் பையனா இப்படி எல்லாம் கேட்டான், என் பையன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே, நான் அவனை அப்படியெல்லாம் வளர்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கத்த, அப்போ நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? மாமா எதை நினைச்சு இதெல்லாம் பேசினாருன்னு எனக்கு சத்தியமா புரியல, ஆனா மாமா இப்படி பேசினது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம சரவணன் சட்டியை பிடிச்சுக்கிட்டே, சரவணா, தங்கமயில் உன்கிட்ட வந்து பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அவெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காமா, அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல கத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் பேசு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்கம்மா, ஆமாம்மா அவ என்கிட்ட வந்து சொன்னா, ஆனா அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருடா, உன்னை நான் தானே பெத்தேன், எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது, உனக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு பேசுறதுக்கு அப்படின்னு ரொம்பவே கோவமாவும் ஆத்திரமாவும் பேசிக்கிட்டு இருக்கவும் அடின்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பக்கம் அதாவது கோர்ட்ல இவங்க டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு வாரிசு, இதுல எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தென்னாரி போய் நீ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இந்த நிலைமையில நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா மயிலக்கா அப்படி கிடையாது, மயிலக்கா நல்ல தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் வாழ வரமாட்டேன், அதே மாதிரி சரவணன் மாமாவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சரவணன் மாமா இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தால அதாவது மீனா மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் வந்து இந்த வீட்டில் சண்டை போட்டு போனதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே நீங்கள் கட்டுக்காம சரவணன் மாமா மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் இருந்துட்டீங்க. ஆனால் சரவணன் மாமா பேசிக்கிட்டு இருக்கிற பொண்ணு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி தோணலை, ஏன்னா டெய்லியும் மீட் பண்ணுறாங்க, ஃபோன் பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அது ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்கே பாரு மீனா, என் அண்ணனை பத்தியெல்லாம் நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ அண்ணனை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவ, ஏங்க கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, நீங்க பேசுறதை விட என்னங்க பேசிட்டேன் நானு, மயிலக்கா பொய் சொல்லியிருக்காங்க தான், நான் இல்ல நல்லா சொல்லல, அந்த பொய் சொன்னது எல்லாத்தையும் மனசார உணர்ந்து குற்ற உணர்ச்சியில உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தாங்க, ஆனா நீங்க மன்னிச்சிருந்தா நல்லது, அதாவது நல்ல மனுஷனுங்களுக்கு அழகே, ஆனா நீங்க மன்னிக்காம என்ன பண்ணீங்க, அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தானே அனுப்புனீங்க, அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது, உங்களுக்கே கேவலமா இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அது கோமதி இருந்துட்டு, மீனா என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்கா, இங்க பாருங்க, இத்தனை நாளா நான் அமைதியா இருந்ததே பெரிய விஷயம், இப்போ மயிலாக்கா எந்த நிலைமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, மயிலாக்கா ரொம்ப பாவம், அவங்க வீட்லயும் ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய் சோத்துக்கும் அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இங்க வந்தா நீங்க திட்டுறீங்க, அங்க போனா அவங்க திட்டுறாங்க, ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அவங்க தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுல வேற அவங்க வயிற்றுல வேற குழந்தை இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க வேலை
வேலைக்கு போறேன்னு இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கும் சரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாரு மீனா, எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்கு, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கத்த, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க அம்மா நம்ம கிட்ட நார்மலா பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க அம்மா நார்மலா எல்லாம் பேச மாட்டாங்க. மயிலாக்கா ரொம்ப நல்லவங்க தான். நான் கண்டிப்பா அதை உறுதியா சொல்லுவேன். ஆனா அவங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாரு மீனா, என்ன வேணாலும் நடக்கணும். ஏன்னா இந்த குடும்பத்தோட வாரிசு அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனையோ என்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. அதை பத்தி யோசிச்சு இனிமே எதுவுமே ஆக போறது கிடையாது. அதனால நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். என்னங்க நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு கோமதி, நீ ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா இருக்கணும்னு எனக்கு தோணுது. இங்க பாருடா சரவணா, இனிமே அவ கூட வாழ பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதாச்சும் என்கிட்ட சொன்ன, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை தெரிஞ்சுக்கோ. இனிமே அவகிட்ட அவளோட நடத்தைய பத்தி பேசுறது மிகப்பெரிய தப்பு. எந்த ஒரு பொண்ணுமே வாழ்க்கையில கேட்கக்கூடாத வார்த்தையை அவளை பார்த்து நீ கேட்டுட்டு வந்திருக்க. அசிங்கமா இல்லையாடா உனக்கு? நானா உன்னை பெத்து வளர்த்தன்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு நம்ம பாண்டியனையும் அதுக்கப்புறம் நம்ம சரவணன், அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி, இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு நம்ம தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே தங்கமயில் வெளியே உக்காந்துக்கிட்டு அந்த அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்க பாரு பாப்பா, உனக்கு நான் எனக்கு நீ, இந்த உலகத்துல நம்ம 2 பேரும் மட்டும்தான். நம்ம 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். உனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் அம்மா வாங்கி கொடுக்குறேன். உனக்கு இதுதான் இல்லைன்று, அதாவது உனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம இருக்காம நான் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன்டா. அம்மாவை அப்படி அம்மாவால முடியலனாலே நீ கோச்சுக்காத, எப்படியா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கோமதிக்கு பயங்கர எமோஷனல் ஆகி போய் நம்ம அதாவது தங்கமயில கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாருடி, எதுக்காகடி இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கத்த, கோவில்ல மீனா உங்களை கூட்டிட்டு வந்தா இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் மீனா என்ன கோவிலுக்கே வர சொல்லியிருந்தா. ஆனா நீங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கோவத்துல என்ன திட்டிட்டு தானே போனீங்க. அப்படி இருக்கும்போது இனிமேலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நான் அதாவது கோவப்படுத்தவோ திரும்பவும் நடந்த விஷயத்துல ஞாபகப்படுத்தவோ எனக்கு விருப்பம் இல்லாத, அதனாலதான் திரும்பவும் நாங்க வரத்துக்கு விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம, இங்க பாரு மயில, நீ நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன்னு மீனா என்கிட்ட சொன்னா. ஆனா நான் தான் எதுவுமே அவ சொல்ல வந்தா, நிறைய முறை உன்னை பத்தி என்கிட்ட சொல்ல வந்தா. ஆனா நான் தான் உன்னோட பேரை எடுத்தாவே அவ கூட கோவமா பேசிடுவேன். அதனாலதான் அவ என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லல போல. இங்க பாருடி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்காக எங்க வீட்டுக்கு வராம மட்டும் இருந்துடாதடி. எங்க வீட்டோட வாரிசு உன்னோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஏத்துக்காம இருக்க முடியும்? வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, அதாவது என் குழந்தைக்காக நீங்கள் நினச்சி தான் என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்களே தவிர நான் திருந்திட்டேனா இல்லையான்னு, அதாவது இனிமே அப்படி ஒரு பொய் சொல்ல மாட்டேன். நான் நடந்த தப்பெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். உனக்காக தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் குழந்தைக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருமா, நீ பண்ணது எல்லாமே தப்பு தான். நீ பண்ண தப்புக்கு வேற யாரா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். ஆனா நாங்க இருக்க போய் எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம். ஆனா இப்போ எங்க வீட்டு வாரிசுக்காக உன்னை ஏத்துக்கலாம்னு இருக்கோம். நீ வாமா, இங்க பாருங்க மாமா, இனிமே என்னோட குழந்தைக்காக நீங்க எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. பரவாயில்ல மாமா, என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அதாவது கோமதி, பாண்டியன், சரவணன், மீனா இவங்க எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, என்னடி எதுக்காகடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில கேட்கவும், அம்மா நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் அவங்க கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அவங்க எதுக்காகவும் வரல, சும்மா தான் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்காக
எனக்காக வரலனாலையும் குழந்தைக்காக வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன், பாண்டியன், கோமதி, மீனான்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. நம்ம தங்கமயில இருந்துட்டு அதாவது சரவணன் கூட திரும்பவும் சேர்ந்து வாடுறதுல ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோ.